ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். மல்லி 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 மல்லி. பூமர் அங்கிள், நீங்க என்ன gift கொடுக்குறீங்க? உங்களோட பெஸ்ட் கிஃப்டா என் மல்லிமாக்கு டாடாக்கு கொடுப்பேன். உன்னை விட என் gift தான் சூப்பரா இருக்கும், பாக்குறியா? ஆஹா, என்னோட தான் பெஸ்ட். பாப்பா யாரு பெஸ்ட்? டாடா மல்லியம்மா வந்துட்டாங்க. வாங்க வாங்க வாங்க. 2ஆம் ஆண்டு கல்யாண வாழ்க்கையில் அடி எடுத்து வைக்கும் எங்கள் காதல் பறவைகளே, வாங்க வாங்க வாங்க. என்னடா இன்னும் காணுமேன்னு நினைச்சேன். எங்க மறந்துட்டீங்களோன்னு நினைச்சேன். உங்க வெட்டிங் டே அனிவர்சரியை நான் மறப்பேனா? நான் தானே உங்களுக்கு ஏற்காடுல ரூமே அரேஞ்ச் பண்ணேன். அப்புறம் நான் எப்படி மறப்பேன்? இந்தாங்க உங்களோட கல்யாண நாளைக்கு உங்களோட வெல் விஷர் நலம் விரும்பியோட gift. இந்த சபதத்தை முடிச்சிடலாமா? நோ நோ, அதெல்லாம் முடிக்க மாட்டேன். இன்னைக்கு முழு நாளுமே இப்படிதான் இருக்க போறேன். சரி, gift வாங்கிக்கலாம். இந்தாங்க. Thank you மாமா. Thank you. All the best. ஆமா, என்னாச்சு அந்த கைக்கு? அந்த கையை ஏன் எடுக்க மாட்டேங்கிறீங்க? அத ஏன் அண்ணி கேக்குறீங்க? இன்னைக்கு காலையில வெட்டிங் அனிவர்சரிக்கு எனக்கு என்ன gift வேணும்னு கேட்டாரு. நீங்க இப்ப என் கைய புடிச்சுக்கணும். அப்படியே இன்னைக்கு முழுக்க என் கைய புடிச்சுக்கிட்டே இருக்கணும். சாயந்தரம் வீட்டுக்கு போற வரைக்கும் என் கைய விடவே கூடாது. முடியுமா? அப்போல இருந்து என் கைய விடவே மாட்டேன்னு பிடிவாதமா இருக்காரு. வழியில நிறைய பேர் கிட்ட திட்டு வேற வாங்கிட்டோம். அக்கா, உன் மேல மாமாக்கு எவ்வளவு அன்பு இருந்தா இப்படி விடாம கைய பிடிச்சிட்டு இருப்பாரு. யூ ஆர் சோ லக்கிக்கா. விஜய் சும்மாவே உன்னதான் சுத்திட்டு இருப்பான். இப்போ கரும்பு தின்ன கூலி கொடுத்த மாதிரி நீயே ஒரு நாள் முழுக்க உன் கைய பிடிச்சுக்கன்னு ஆஃபர் கொடுத்திருக்க. அவன் விடுவானா? இன்னைக்கு முழுக்க அவன் கண்டிப்பா விட மாட்டான். மல்லி, விஜய் கை மட்டும் உன்னை இறுக்கி புடிச்சிட்டு இருக்குன்னு நினைக்காத. அவர் மனசு உன்னை இறுக்கி புடிச்சிருக்கு. வாழ்க்கையில எந்த கட்டத்திலயும் கை விட்டுறாத ஒரு புருஷன் வேணும். அது ஒண்ணு மட்டும் கிடைச்சிருச்சுன்னா ஒரு பொண்ணால இந்த உலகத்தையே ஜெயிச்சிட முடியும். உனக்கு அந்த குடுப்பின இருக்க, நீ கொடுத்து வச்சவ. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சரி இருங்க, இப்ப நான் உங்களுக்கு இன்னொரு சர்ப்ரைஸ் கொடுக்க போறேன். ஏய் வெண்பா, ரெண்டு பேரும் உங்க கையை நீட்டுங்க. எதுக்கு நீட்டுங்கன்னு சொல்றேன்ல. டாடாத புடிங்க. சரி. என்ன பண்ற வெண்பா? கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க மல்லிமா. வெண்பா, என்ன விஷயம்னு எங்களுக்காவது சொல்லிட்டு பண்ண. எங்களுக்கு ரொம்ப ஆர்வமா இருக்குல்ல. 2 நிமிஷம் காத்திருக்கிறதுல ஒன்னும் ஆகாது அத்தை. உங்க சபதத்தோட என்னோட சபதமும் சேரட்டும். நீங்க 2 பேரும் இன்னைக்கு ராத்திரி வரைக்கும் இந்த கட்டை பிரிக்கவே கூடாது. சூப்பர் சூப்பர் சூப்பர். நல்லா வேணும் உங்களுக்கு. வெண்பா, நானே இதோட போதும்னு சொல்லலாம்னு நினைச்சா நீ வேற உன் பங்குக்கு கையை இப்படி கட்டி விட்டுட்டியா? ஆமா மல்லிமா, நீங்க 2 பேரும் தப்பிக்கவே முடியாது. அக்கா, இனி வீட்ல தானே இருக்க போறீங்க, அப்படியே இருங்க. ஹலோ சார், R3 போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து அகிலா பேசுறேன் சார். சொல்லுங்க அகிலா. உங்களை மேடம் ஸ்டேஷனுக்கு வர சொன்னாங்க சார். என்னவா? எதுக்கு? என்கொயரிக்கு தான் சார். அதான் எனக்கும் அந்த மர்டருக்கும் சம்பந்தம் இல்லைன்னு ஆயிடுச்சே. அப்புறம் என்ன என்கொயரி? சார், உங்களை லாக்அப்ல இருந்து ரிலீஸ் பண்ண சொல்லிருக்காங்க, அவ்வளவுதான். அதுக்காக இந்த கேஸ்ல இருந்து ரிலீஸ் பண்ண சொல்லல. அப்பப்ப என்கொயரிக்கு வர வேண்டியது இருக்கும் சார். சரிங்க, நான் வரேன். சார், உங்க வைஃப் மல்லியையும் கூட்டிட்டு வர சொன்னாங்க. அவங்க எதுக்கு? சார், ஒவ்வொன்னுக்கும் காரணம் சொல்லிட்டு இருக்க முடியுமா? வர சொன்னா கிளம்பி வாங்க. சரிங்க, நாங்க வரோம்னு சொல்லுங்க. போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து இன்ஸ்பெக்டர் வர சொல்றாங்க. எதுக்கா? அதான் ஜட்ஜ்மெண்டே வந்துருச்சுல்ல. அது ஏதோ என்கொயரி பண்ணணுமா? வெட்டிங் டே அதுமா? எதுக்கு அந்த அம்மா உங்களை வர சொல்லுது? ஒன்னும் பயப்பட வேண்டாம். சுடரை கொலை பண்ணது யாருன்னு தெரியற வரைக்கும் இந்த என்கொயரி இருக்கும் தானே. மல்லியையும் வர சொல்லி இருக்காங்க. நாங்க போயிட்டு வந்துடுறோம். மாப்பிள, நாம என்ன கூட வரட்டுமா? அதெல்லாம் ஒண்ணும் வேணாமாமா, நான் பாத்துக்கிறேன். மாமா, இப்படியேவா கையை கட்டிட்டு போறீங்க? ஆமாமா, அதுல எந்த மாற்றமும் இல்ல. வேண்டாங்க,
அந்த இன்ஸ்பெக்டர் மேடம் டென்ஷன் ஆக போறாங்க. அவங்க டென்ஷன் ஆனா ஆயிட்டு போட்டோம். எனக்கு நீதான் முக்கியம் மல்லி. ஓகேவா? சரி நாங்க வரோம். சரி போயிட்டு வாங்க மாப்பிள்ள. பாய். ஃபைல்ஸ் எல்லாம் கிளீனா அடுக்கி வைங்க. அதெல்லாம் கேட்டகரைஸ் பண்ணுங்க. ஓகே மேடம். ஒரு ஃபைலை கேட்ட உடனே கொண்டு வரணும். தேடிட்டு இருக்க கூடாது. ஓகே மேடம். என்ன கை கட்டி இருக்கு? ஏதாவது நேர்த்தி கடனா? ஆமா மேடம். இல்ல. நேத்தி கடன் தான். என்ன ஒருத்தர் இல்லன்னு சொல்றீங்க, ஒருத்தர் ஆமான்னு சொல்றீங்க? மல்லிகெல்லாம் தெரியாது மேடம். மல்லிகே தெரியாம நான் வச்சிருக்கிற நேத்தி கடன். என்ன நேர்த்தி கடன்? இந்த ஜென்மத்துல மல்லிய பிரிய கூடாதுன்னு ஒரு நேத்தி கடன். அதுக்கு ஒரு நாள் முழுசும் கைய பிடிச்சுக்கிட்டு விடவே கூடாது. நான்சென்ஸ். இப்படி இல்லாம நேர்த்தி கடன் வச்சுப்பாங்க? ஒருத்தருக்கு ஒருத்தர் பிடிக்கலனா தூக்கி எறிஞ்சிட்டு போக தானே வேணும். அது பிடிக்கலனா தானே மேடம். ரொம்ப பிடிச்சதுன்னா எனக்கு மல்லிய ரொம்ப பிடிக்கும். ரொம்ப கற்பனையில வாழாதீங்க விஜய். உங்களை விட ரொம்ப பவர்ஃபுல்லா லவ் பண்ணவங்களெல்லாம் நான் பார்த்திருக்கேன். கல்யாண வாழ்க்கையில பாதிலேயே தலையை பிச்சுக்கிட்டு எல்லாம் ஓடி இருக்காங்க. லவ் எல்லாம் ரொம்ப நாளைக்கு நீடிக்காது. அதான் யதார்த்தம். மேடம், போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்ததுனால நீங்க சொல்றதையெல்லாம் நாங்க கேட்கணும்னு அவசியம் இல்லைல்ல? அவசியம் இல்ல. அப்ப விட்டுருங்க மேடம். நாங்க எங்க நம்பிக்கையோட இருந்துக்கிறோம். எங்க லவ் ஸ்ட்ராங்கான லவ். நாங்க எப்பவுமே இப்படிதான் இருப்போம். சரி மேடம், இப்ப எதுக்கு எங்களை இங்க வர சொன்னீங்க? கொலை நடந்த இடத்துல 4-5 ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் கிடைச்சிருக்கு. அந்த ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் எல்லாமே சுடரோட சம்பந்தப்பட்ட யாருக்காவது பொருந்ததான்னு பார்க்கதான் ஒவ்வொருத்தரையா வர சொல்லி ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் எடுத்துட்டு இருக்கோம். கதிரேசன், நிஷா எல்லாம் ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் வச்சுட்டு போயிட்டாங்க. இன்னும் அடுத்தடுத்த ஆளுங்க வந்துட்டு இருக்காங்க. சூப்பர் மேடம். உண்மையான கிரிமினல் யாருன்னு இந்த ப்ராசஸ்ல தெரிஞ்சிரும். கண்டிப்பா தெரிஞ்சிரும். போங்க, போய் ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் வச்சுட்டு போங்க. அகிலா மேடம். கூட்டிட்டு போய் ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் வாங்கிக்கோங்க. ஓகே மேடம். வாங்க சார். வா. இங்க வைங்க சார். மல்லி, விஜய் உன்னை ரொம்ப ஓவரா லவ் பண்றான்னு தானே உன்னை இவ்ளோ திமிரா பேச வைக்குது. அந்த லவ்வ உடைச்சு ஒண்ணு இல்லாம ஆக்கி உன்னை தனியாக்கி அனாதையாக்கி உள்ள தூக்கி வைக்கிறனா இல்லையான்னு மட்டும் பாரு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, காமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.